மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார். தூய அந்தோணியார் கரத்தில் குழந்தை வடிவம் பெறுகிறார். எண்ணில்லாத அதிசயம் செய்து காட்டவே ஒரு புண்ணியரின் மடியினிலே புதல்வனாகிறார். மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார். தூய அந்தோணியார் கரத்தில் குழந்தை வடிவம் பெறுகிறார். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களுமே ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்கின்றோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒவ்வொரு நொடி பொழுதுமே நாம் பயணங்களை மேற்கொள்கின்றோம். நம்முடைய பயணங்கள் என்பது தாயின் கருவறையில் உருவாகிய அந்த நொடி பொழுதே நம்முடைய பயணத்துக்கான தொடக்கம் ஆரம்பிக்கின்றது. அந்த ஆரம்பத்தின் வழியாக இந்த உலகத்தை நான் எட்டி பார்த்து என் வாழ்க்கைக்கான எல்லா சவால்கள் சோதனைகளை சந்திப்பதற்கான என் பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. என் பயணத்திற்கான இலக்கு என்ன? என் பயணத்துக்கான நோக்கம் என்ன? என்னுடைய பயணம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நிலையிலே நான் என் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய திருத்தூதர்களான புனிதர்களான பேதுரு மற்றும் பவுலுடைய பெருங்கோவிலை நேர்ந்தளிப்பாக கொடுக்கப்பட்ட அந்த விழாவை சிறப்பிக்கின்றோம். போன வாரம் அதற்கு முந்தின வாரம் இந்த நாம் ஆலயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கோவில்களிலே என்னுடைய தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று தூய்மையாக்குவதற்காக கையில் சாட்டை எடுத்து பின்னி அங்கிருக்கின்றவர்களை துரத்தி ஓட செய்தார். அது இறைவனின் இறைவேண்டல், அது இறைவன் உரைகின்ற ஆலயம் என்ற நிலையிலே இயேசுவோடைய அந்த பற்றி எரிகின்ற அந்த வாழ்வுக்கான நிலையில் என் ஆலயத்தை சந்தையாக்காதீர்கள் என்று சொல்கின்றார். அதே போல் சென்ற வாரம் நாம் வாசித்தோம், ஆலயங்கள் எல்லாம் அழகுபடுத்தப்பட்டு கவின்மிகு கற்களால் அழகுபடுத்தப்பட்ட இந்த ஆலயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இராதபடி அது இடிக்கப்படும் என்ற நிலையில் சொல்லப்பட்டது. அதே போல் லாத்திரன் பேராலய பெருவிழாவையும் நாம் சிறப்பித்தோம். இது திரு அவைக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேராலயத்தில் உயிர்ப்பு நாள் அன்று திருத்தந்தையர்கள் அங்கு சென்று திருப்பலி நிறைவேற்றி அங்கிருந்துதான் நமக்கான எல்லா நிலையிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற நிலையில் இருக்கின்றது. இன்று நாம் நம்முடைய பேதுரு மற்றும் பவுல் இவருடைய இரு தூண்கள், நம்முடைய திருச்சபையின் இரு தூண்களுடைய அந்த பேராலய நேர்ந்தளிப்பை நாம் இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த ஆலயத்தை நாம் சிறப்பிக்க வேண்டும்? ஏன் இந்த ஆலயத்தை நாம் திரு அவை கொண்டாட வேண்டும் என்ற அழைப்பை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கத்தோலிக்க திரு அவையில் ஒரு கிறிஸ்துவலாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சமயத்திலுமே எனக்கென்ற ஒரு ஆலயம் இருக்கின்றது என்றால் அந்த ஆலயத்திற்கு எனக்கென்ற ஒரு நிம்மதி இருக்கிறது. நான் தேடி வருகின்றேன் ஆலயத்திற்கு. நான் தேடி வருகின்ற பொழுது நான் ஆலயத்தோடு என் உடலையும் அர்ப்பணிக்கின்றேன் என்ற நிலையில் வருகின்ற பொழுது நான் சிந்திக்க வேண்டும். 80ஆம் நூற்றாண்டிலே இந்த ஆலயத்தை முதலாக, அதாவது ராயப்பருடைய ஆலயத்தில் அந்த ஆலயம் சிற்றாலயமாக கட்டப்பட்டது. அது திருத்தந்தை அனக்னேத்தூஸ் என்ற திருத்தந்தையால் இது சிற்றாலயமாக அவருடைய கல்லறையில் கட்டப்பட்டது. அதன் பிறகு 326ஆம் ஆண்டு அங்கே ஒரு திருப்பலி பீடம் எழுப்பப்பட்டு அங்கிருந்து திருப்பலி ஆற்றுவதற்கான எல்லா சூழ்நிலைகளும் இன்றும் அந்த பலிப்பீடம் இருந்து கொண்டிருக்கிறது. அது அபிஷேகம் செய்யப்பட்டு அங்கிருந்து திருப்பலி ஆற்றுவதை நாம் இன்றும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 16ஆம் நூற்றாண்டில் போப் ஜூலியஸ் அவர்கள் பேராலயத்தை இன்னும் அழகுபடுத்தி அதை திருச்சபைக்கு அர்ப்பணித்து திருச்சபை ஒரு ஆபரணமாக, திருச்சபை ஒரு உயிரோட்டமாக, திருச்சபை தூய ஆவின் ஆலயமாக, திருச்சபை இன்றும் என்றும் வாழக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும் அழைக்கின்ற ஒரு ஆலயமாக இருக்கிறது என்று அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு நாளாக, பிரசித்திக்க பெற்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆலயமாக அது இன்றும் வேலையாட்கள் வழியாக, அந்த சிற்பிகள் வழியாக அந்த ஆலயங்கள் இன்றும்
பொலிவுறவாக காணப்படுகின்றது. அதே போல் இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு 120 ஆண்டுகள் எடுக்கப்பட்டது. 120 ஆண்டுகள் எத்தனை சவால்கள், எத்தனை சோதனைகள், எத்தனை இடர்பாடுகள் வந்த நிலையிலும் அவர்கள் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்காக இன்னும் பல சவால்களை அவர்கள் சந்தித்தார்கள். ஏன், தங்களுடைய உயிரையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். 1514ஆம் ஆண்டு பிராமந்தா என்ற ஒருவரும், 1520 ரஃபேல் என்ற ஒருவரும், 1564ஆம் ஆண்டு மைக்கேல் ஆஞ்சலோ, இவர்கள் எல்லாம் புகழ்பெற்ற ஓவியர்கள், புகழ்பெற்ற சிற்பியர்கள். இவர்கள் அந்த ஆலயத்திலே அழகாக அந்த விண்ணக காட்சிகளையும் புனிதருடைய படங்களையும் மற்றும் இயேசுவுடைய அந்த உயிர்ப்பு, இறப்பு மற்றும் அனைத்து வாழ்வுக்கான எல்லாரையும் தத்துருவமாக வரைந்து மக்களை இன்னும் ஆன்மீக வலையில் அந்த ஆலயத்தை புதுப்பிக்கின்றார்கள். பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இந்த ஓவியர்கள் அழகுபடுத்துகின்றார்கள். அதே போல் இந்த ஆலயம் 1626ஆம் ஆண்டு மீண்டும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த ஆலயத்தை மீண்டும் அந்த ஆலயத்தின் வழியாக எல்லா மக்களும் வர வேண்டும். பேரரசர்களெல்லாம் இதற்கு பலவிதமான உதவிகள் செய்திருக்கின்றார்கள். கிறிஸ்துவ மக்கள் இதை அழகுபடுத்தி இன்னும் அதற்கான நிலையிலே ஆண்டவர் இருக்கின்றார், இங்கு வாழ்கின்றார் என்ற நிலையிலே ஆலயத்திற்கு வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் திருத்தந்தையர்கள் செய்திருக்கின்றார்கள். அதனுடைய அழகு, கலை, சித்திரம் நிற்க எல்லா நிலையிலுமே இந்த பேதுரு மற்றும் பவுலுடைய ஆலயத்தை அழகுபடுத்தியிருக்கின்றார்கள். 15 ஜூலை மாதம் 1823ஆம் தேதி ஒரு பகுதியிலே அந்த இடத்தில் நெருப்பு ஏற்பட்டு அந்த பகுதியிலே அந்த ஆலயம் அந்த நெருப்பினால் அழிக்கப்படுகின்றது. மீண்டும் அந்த ஆலயத்தை போப் 12ஆம் சிங்கராயர் தீர்மானித்து 1854ஆம் ஆண்டு 9ஆம் பத்திநாதர் மாதாவின் அமலோற்பவ நாள் அன்று அந்த பிரகடனம் செய்யப்பட்ட அந்த ஆண்டில் மீண்டும் அந்த ஆலயத்தை அபிஷேகம் செய்து இந்த இரு பெரும் தூண்களான பேதுரு பவுலுடைய அந்த ஆலயத்தை அபிஷேகம் செய்து பெருங்கோயிலாக இன்று நேர்ந்தளிக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஆலயம் என்பது இன்றும் நாம் நம்முடைய தாய் கோயிலாக, தாய் ஆலயமாக இருக்கிறது. ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் நாம் பார்க்கின்ற பொழுது கத்திட்டல் என்று சொல்வார்கள். கத்திட்டல் என்றால் சேர், சேர் என்றால் அங்கிருந்துதான் ஆயர்கள் சொல்கின்ற அந்த வார்த்தைகளும், ஆயர்கள் கூறுகின்ற அந்த ஆசீர்வாதங்களும், ஆயர்கள் அமர்ந்து அந்த இடத்தில் கூறுகின்ற அந்த வாக்குறுதிகளும் ஒவ்வொரு மக்களையும் ஆன்மீக வழியில் நடத்த வேண்டும் என்ற நிலையில் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் ஒரு கத்திட்டல் என்று இருக்கும். அதன் வழியாக பல ஆலயங்கள் பிரிக்கப்படுகின்றன, பங்கு ஆலயமாக இருக்கின்றது. அந்த மக்களிலே பங்கு தந்தை அந்த மக்களை ஆன்மீக வழியில் நடத்தக்கூடிய நிலையில் இருக்கின்றார். இது எங்கு ஊற்றெடுக்கிறது என்றால் இயேசுவுடைய அந்த உடல், இயேசுவுடைய வாழ்வு, இயேசுவுடைய அந்த வார்த்தை, இயேசுவுடைய வழியின் வழியாக வந்த ஆலயம் தான் இன்றும் நாம் ஒவ்வொரு நாளுமே வந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் உயிருள்ள ஆலயமாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அதுவும் தூய ஆவியார் வாழுகின்ற ஆலயமாக நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ ஆலயம் என்று சொல்கின்ற ஒவ்வொரு சமயத்திலும் எங்கு, எதை, எப்படி, எந்த நிலையில் நாம் எந்த இடத்திற்கு ஆலயத்திற்கு போனாலும் இறைவனுடைய பிரசன்னம், இறைவன் வாழுகின்றார், இறைவனை நான் காண்கின்றேன், என் குறையை போக்குகின்ற இறைவன் இங்கு இருக்கின்றார், எனக்கு நம்பிக்கை தரக்கூடியவர் இங்கு இருக்கின்றார், என் நோயை குணமாக்கின்றவர் இங்கு இருக்கின்றார், எனக்குடைய கண்ணீரை துடைப்பவர் இங்கு இருக்கிறார் என்ற ஒரு விரக்தியோடு நான் ஓடி வருகின்ற பொழுது நிச்சயம் ஆண்டவர் இந்த ஆலயத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருப்பார் என்பதை நாம் உணர வேண்டும். ஆலயம் என்பது நாம் வார்த்தையில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. ஆலயம் என்பது நம் உணர்வின் வழியாக வரக்கூடிய இந்த ஆலயத்தை நோக்கி வருகின்ற பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் எலியாசார் அவர் இளைஞர்களுக்கு மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றார். அவருடைய அந்த வாழ்வினுடைய ஒவ்வொரு
பின்னணியும் பார்க்கின்ற பொழுது மனிதரின் தண்டனையின் என்று நான் தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டாலும், உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தாலும் நான் எல்லாம் வல்லவருடைய கையில் நான் இருக்கின்றேன், அவருடைய கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறேன். நான் இறந்தாலும் வாழ்ந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும், அவருடைய கரத்தில் நான் இருக்கின்றேன் என்ற நிலையிலே அவர் வாழ்வு முழுவதும் இறைவனோடு இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்று நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அதாவது சக்கேயு என்ற செல்வருடைய அந்த அடையாளம், அந்த அடையாளத்தை இறைவன் எப்படி அங்கு மிகுதிப்படுத்துகின்றார் என்றால், அவருடைய வாழ்வு முழுவதும் பிறரை அவருடைய பணத்தையும் செல்வத்தையும் அழித்து தனக்கான நிலையிலே அவர் உயர்ந்த நிலையில் இருந்தார். அவர் எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற அந்த அத்திமரத்தில் ஏறி அவரை பார்க்கின்றார், அவரை அழைக்கின்றார், இறங்கி வா, உன்னுடைய பாவ நிலையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி இன்றே இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்கின்றார். இன்றே இந்த வீடு என்பது அவருடைய ஆலயம், அவருடைய உடல் என்ற ஆலயம். இன்றே இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்றால் நானும் என் வீடை எப்படி நான் தூய்மையாக்கின்றேன், இறங்கி வா என்ற நிலையில் என்னுடைய பாவத்திலிருந்து இறங்கி எப்படி வருகின்றேன் என்ற அந்த அழைப்பை இயேசு அந்த சக்கேயுவின் வழியாக ஒரு பாடத்தை நமக்கு கூறுகின்றார். அந்த பாடத்தை நமக்கு கூறுகின்ற வழியிலே அவர், ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று அழைப்பு கூறப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, பேராலயம் மற்றும் இன்றைய நற்செய்தி வாசகம் இன்று நாம் நம்முடைய பாதுகாவலான கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய அந்த அருட்காவலில் பார்க்க வேண்டும் என்றால், அந்தோணியார் அவருடைய சிறு வயதிலே எப்பொழுதுமே அவருடைய தலையில் ஒரு தொப்பி ஒன்று போட்டுக்கொள்வார். அது வெயில் போகின்ற பொழுதும் அல்லது மழையில் போகின்ற பொழுதும் அல்லது பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுதெல்லாம் ஒரு தொப்பி போட்டுக்கொண்டு அவர் தன்னுடைய வேலைகளை செய்வார். அவரோடு இருந்த சகோதரர்கள் எல்லாம் அவர் காலையில் நைட்டு தூங்க போவதற்கு முன்பாக அந்த சகோதரர்களெல்லாம் தலைவலிக்கும், ஜுரம் வரும், இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்தோணியார்கிட்ட போய் சொல்கின்ற பொழுது அந்தோணியார் என்ன செய்வார் என்றால், அந்த தலையில் இருக்கின்ற அந்த தொப்பி எடுத்து அவருடைய தலையில் வைப்பார். அவங்களுடைய தலையில் வைத்த உடனே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அந்த தலைவலியோ அல்லது உள்ளம் காயங்களோ குணமடைந்திருக்கிறது என்று இன்றும் வரலாறு பேசப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அந்தோணியாருடைய வாழ்வு வல்லமை மிக்கது. அந்தோணியாருடைய வார்த்தை வாழ்வு தரக்கூடியது. அந்தோணியாருடைய அந்த வல்லமை என்றும் நம்மை அன்பு செய்து நம்மை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. மண்ணுலகிலிருந்து தேவன் இறங்கி வந்த அந்த கடவுளையே தன் கரத்தில் ஏந்தி ஆசீர்வாதத்தை தருகிற ஒரு உன்னத புனிதராக அந்தோணியார் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். நேற்று அல்ல, இன்றும் இருப்பார், நாளையும் இருப்பார் என்றால் நீங்கள் ஜெபிக்கின்ற நம்பிக்கையில் தான் இருக்கிறார். ஏதோ அலட்சியமாக நானும் ஆலயத்துக்கு வருகிறேன், ஏதோ அலட்சியமாக நானும் வார்த்தையை கேட்கின்றேன், ஏதோ அலட்சியமாக என் நாவினால் இயேசுவை என் உள்ளத்தில் உடலில் வாங்குகின்றேன், இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதோ நானும் பயணங்கள் மேற்கொள்கின்றேன், இது வாழ்க்கைக்கான பயணம். இந்த பயணத்தில் நான் ஆண்டவரை உட்கொள்கின்ற நிலையிலே அவரை அனுபவித்து வாங்க வேண்டும். நான் அனுபவிக்கின்ற பொழுது இன்றைய மாதம் முழுவதும் இறை ஆன்மாவுக்கு செபிக்கின்றோம். மனிதருடைய வாழ்க்கை அனைத்துமே இரண்டு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இழப்பு என்றால் ஆண்டவரை நோக்கி நான் வந்து செபிக்கின்றேன், என் விண்ணப்பத்தை ஏறெடுத்து அவருடைய பாதத்தில் வைக்கின்றேன். அதே இழப்பு எனக்கு வந்துவிட்டால் ஏன் என் குடும்பத்திற்கு இந்த இழப்பு, ஏன் என்னுடைய குடும்பத்துக்கு இந்த மாதிரி வர வேண்டும் என்று நாம் கடவுளை இவ்வாறாக ஏற்றி நாம் அவரை தூற்றுகின்றோம். இந்த நிலையிலிருந்து நாம் அழைப்பை, நாம் இந்த இழப்புகள் மத்தியிலிருந்தும் தீமைகள் மத்தியிலிருந்தும் நாம் போராடி பல சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரை நாம் ஆண்டவருடைய பாதத்தில் தஞ்சம் அடைவோம். ஆண்டவரோடு நாம் இணைய வேண்டும். பல சோதனைகள் வரலாம், சாத்தான் சோதனை செய்யலாம். அதே போல் இந்த நவீன கலாச்சாரத்தில் ஸ்கிரீன் டைம் என்று சொல்வார்கள். ஸ்கிரீன் டைமில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டச் போன் அவரும் அந்த தொலைக்காட்சி, அதையே பார்த்து 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 நேரத்தை வீணடித்து விட்டோமே தவிர நாம் பிரேயர் டைமுக்கு ஒரு நேரமும் நாம் விடுபடுவதில்லை. ஸ்கிரீன் டைம் நாம் எப்பொழுதிலே அதிலே இருந்தோம் என்றால் நம் உறவுகள்,
நம் பெற்றோர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நமக்கு நெருக்கமானவர்கள் விலகி செல்வார்கள். அதிலே என்னுடைய வாழ்க்கை அந்த ஸ்க்ரீன் டைம் என்ற நிலையிலே தான் இருக்குமே தவிர என்னுடைய வாழ்வு பிரேயர் டைமாக மாற்ற வேண்டும். என்னுடைய வாழ்க்கை ஜபத்திற்கான நேரத்தை ஒழுதுக்க வேண்டும். அந்தோணியார் திருப்பாடல்களை வாசித்தார். அந்தோணியார் பாடல்களை பாடினார். அந்தோணியார் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாவை ஏற்றி போட்டு சிறு சிறு ஜபங்களை அவர் அர்ப்பணித்தார். அவருடைய நற்கருணை மீது ஆழமான பக்தி கொண்டதால் சாத்தானை அடித்து நொறுக்கினார். பல உயிரினங்களுக்கு வார்த்தை போதித்து அதை தன்பால் ஈர்த்தார். கல்வர்களையும் மனமாற்றக்கூடியவராக இருந்தார். காணாமல் போன பொருட்களை தரக்கூடியவராக இருந்தார். ஏனென்றால் அவர் தொடர்ந்து செபித்தார். அவர் செபித்தார், நம்பிக்கையோடு செபித்தார். அனைத்தையும் அவர் வெற்றி கொண்டார். அதே போல் நாமும் அந்தோணியார் போல் வாழ வேண்டும். அவரும் மனிதராக இருந்தவர் தான், நம்மை போல உடல் கொண்டவர் தான், நம்மை போல் சிந்திக்கின்ற மனம் கொண்டவர் தான், நம்மை போல ஆன்மாவை கொண்டவர் தான். நாமும் மனிதராக இருக்க நாம் புனிதராக முடியும். புனிதராகிய நாம் இறைவனோடு இணைய வேண்டும், செபிக்க வேண்டும். நம்பிக்கையோடு செபியுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்கள் குரலை கேட்பார். பல சோதனைகளோடு வந்திருப்பீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை வரம், திருமண வரத்துக்காக இயங்கிய திருமண வரம் மற்றும் மருத்துவமனையிலே இன்று அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் அவர் மருத்துவராக இருந்து வழிநடத்தக்கூடியார். இறக்கும் தருவாயில் இருக்கின்ற நல்ல ஒரு மரணத்தை அடையக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். இளைஞர்கள் எந்த பாதையில் செல்கின்றார்கள், அந்த இளைஞர்களுக்கு நற்பாதை தரக்கூடியவராக இருக்கின்றார். இப்படி பல்வேறு கருத்துக்களும் நம்முடைய பிள்ளையுடைய படிப்பு, எதிர்காலம் அனைத்தையும் அந்தோணியாருடைய பாதத்தில் வைப்போம். நிச்சயம் அவர் நமக்காக பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து மன்றாடுவோம். நல்லாய் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.